ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த குட்டி குட்டி வளையல் இருக்கும் பாருங்கள், சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம அம்பாளுக்கு வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ இருந்தால் கூட நம்ம வந்து மாலையாக கட்டி போடலாம். அதே மாதிரி கோவிலுக்கு சின்ன விக்கிரகமாக இருந்தால் கட்டி கொடுக்கலாம். நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு லக்ஷ்மிக்கு நம்ம போடலாம். ஆடிப்பூரம் அன்னைக்கு இது ரொம்ப ஸ்பெஷலுங்க, வளையல் மாலை. அது மாதிரி நான் முன்னாடி வந்து பெரிய பெரிய மாலை கட்டி பெரிய பெரிய வளையல் கட்டி போட்டிருப்பேன். பெரிய மாலையாக பெரிய வளையல் நான் உங்களுக்கு அது போட்டிருக்கேன். அது இது வந்து எப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா ஃபோட்டோவில் வெயிட் இல்லாமல், விக்கிரகத்தில் வெயிட் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு மாலையாக வச்சுருந்தாங்க, அப்படியே 80 ருபீஸு ஒரு மாலை. அது 3 வாங்கிட்டு வந்தேன். க்ரீன் வாங்கலான்னு பார்த்தேன், க்ரீன் கலர் இல்லை. அதனால 3 கலர் வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று வந்து அப்படியே கயிறில் அவங்களே கட்டி வச்சுருந்தாங்க, அதுவும் 80 ருபீஸ் தான். அது அப்படியே சுவாமி மேலே வைக்கலாம். அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன், 4 வாங்கிட்டு வந்தேங்க. இதில் வந்து ஒரு 2 மாலை கட்டி என் பொண்ணுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நம்ம கட்டி வச்சுக்கலாம். லக்ஷ்மி ஃபோட்டோ இருக்குது, அந்த கஜலக்ஷ்மி ஃபோட்டோவில் போடலாம். அப்புறம் லக்ஷ்மி விக்கிரகமும் இருக்குது, அதுக்கு போடலாம்னு சொல்லிட்டு கோக்கலான்ட்டு. அந்த கோக்குறது வந்து 2-3 டைப்பில் நம்ம கோக்கலாங்க. நான் பெரிய வளையல் வந்து ஜடை பின்னுற மாதிரியே வச்சு அப்படியே ஒரு வளையலாக ஜாயின் பண்ணிட்டு வருவேங்க. அது மாதிரி தான் இப்போ இதுவும் போடுறேன். ஆனால் பெரிய வளையலில் வந்து ஈஸியாக இருந்துச்சுங்க, ஜடை பின்னுற மாதிரி போட்டு ஒரு வளையல் வச்சு வச்சு ஜடை பின்னிக்கிட்டே வருவேன். அப்படியே ஓரமாக அப்படியே தையல் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பிரியாது அது மாதிரி. ஆனால் இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. கட்டி பார்த்தேன். உங்களுக்கு முடியும்னா இந்த மாதிரி ஜடை மாதிரியே 3 நூல் எடுத்துக்கிட்டு அதில் ஒன்று ஒன்றா வச்சு அப்படியே பின்னல் போட்டுக்கிட்டே வரலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் வந்து இது ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. கொஞ்சம் தான் நான் வந்து கட்டி பார்த்தேன், ஒரு 5-6 வளையல் கட்டி பார்த்தா ரொம்ப லேட் ஆகுது. இப்போ அவளுக்கு 2 மாலை கட்டணும், என் பொண்ணுக்கு எனக்கும் கட்டணும். சரி ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பாருங்களேன், அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டானது வரும். நான் எப்படியெல்லாம் ஆனால் இப்படியும் கட்டலாம் பாருங்கள். 2-3 மாடல் நான் வந்து உங்களுக்கு கட்டி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பின்னல் மாலை ஒன்று, இன்னொன்று வந்து பாருங்கள் ஒரு 5-6 வந்து வச்சு பின்னி பார்த்தேன். ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமும் சரி வேண்டாம் இதுன்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு அப்படியே இந்த ஊசி நூல் மாதிரி பாருங்கள், அதை வச்சுட்டு உள்ளார கோத்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் வந்து நான் மேல் பக்கமாக எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து கிட்டக்க வச்சு நான் வந்து கோத்துட்டேன். கிட்டக்க வச்சு கோத்தோம்னா எப்படின்னா அப்படியே லைனாக வராது, அப்படியே நெருக்கமாக ஒரு டபுள் சைடுக்கு வர்ற மாதிரி வரும். அப்படி கூட போட்டுக்கலாம், நம்ம டபுள் சைடும் அப்படியே வளையல் வரும், அழகாக இருக்கும். அது மாதிரியும் போட்டுக்கலாம். அது மாதிரி 2 கோத்து சுவாமிக்கு போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து கோத்து காமிக்கிறது, கோத்து எடுக்கிறது ஊசியால். ஃபஸ்ட்டு நூலால் தான் உள்ளார விட்டு எடுத்தேன். நூல் வந்து உள்ளே விட்டு எடுக்கிறதுன்றது அதுவும் லேட் ஆகுது. ஆனால் ஊசியில் கோத்துக்கிட்டோம்னா இந்த சிட்டி காஜல் கோக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. நல்லா புக்கு தைக்கிற ஊசி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா உள்ள நூல் வந்து நீங்கள் கோத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் நூல் உள்ளே விட்டு தான் இழுத்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இழுக்கிறதுக்கே, அதுவும் ரொம்ப லேட் ஆகுது. அது மாதிரி கையால் நம்ம உள்ளே விட்டு இழுத்து அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது. அதனால் நான் வந்து திரும்பி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு கொட்டிக்கிட்டு கிண்ணத்தில் ஊசி எடுத்துக்கிட்டு அதால் கோத்தேன். அப்புறம் வந்து இதில் கூடங்க நம்ம வந்து நெருக்கி கோக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே இந்த வளையல் லைனாக வர்ற மாதிரி வராது. அப்படியே 2 சைடும் கொஞ்சம் நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து நெருக்கி கோத்தது, அப்படியே ஊசி வச்சு தான் கோத்து எடுத்தேன். அப்படியே தையல் போடுற மாதிரி தான், ஈஸி தான். ஆனால் கோக்கிறது தையல் போடுற மாதிரி அப்படியே உள்ளார விட்டு இழுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். லாஸ்ட்டு வளையல் ஒண்டி அந்த கடைசி நூலில் வச்சு 2 முடிச்சு போட்டுக்கணும், அது அவுறாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் நூல் விட்டுறணும், நம்ம வந்து மாலை கட்டுற மாதிரி போடுறதுக்கோ இல்லை ஃபோட்டோக்கு போடுறது எதுக்கு போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் நூல் விட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு வளையலை வந்து 2 முடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு இந்த மாதிரி கோத்தங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப நெருக்கி ஃபஸ்ட்டு கோத்து வச்சுட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் இப்போ கீழே காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கும். வளையல் சமயத்தில் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் 2 சைடும் வர்ற மாதிரி வரும் பாருங்களேன். இது வந்து மேலே கோத்து எடுத்திருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் ஒரு மாலை கோத்தங்க, அதில் வந்து கையில் வச்சு கீழ் வழியாக கோத்து எடுத்தேன். இது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா,
மேலால் தான் நான் இதில் வந்து கோத்து எடுக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் வளையல் கிட்டக்க வந்துடுது, நெருக்கி வந்துடுது. பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஒரு குட்டி மாலை வந்து இந்த மாதிரி மேலே தான் கோத்து எடுத்தேன். அதுக்கப்புறமா சரி இப்படி கோத்தா டைட்டாக வருது, அப்படியே ஒரு வளையல் மாதிரி லூஸாக மாலை மாதிரி வரலை. 2 பக்கமே சில இடத்துல மேலே வளையல் வருது, சில இடத்துல கீழேயும் வருது. அது மாதிரி தான் நான் வந்து இந்த மேலே கோக்கிறது வந்துச்சுங்க. எடுத்து மேலே விட்டு உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா பார்க்குறதுக்கு. அப்படியே வளையல் வச்சு மேலே அப்படியே விட்டு இழுத்துக்கிட்டே இருந்தேங்க. அப்படியே நம்ம துணி தைப்போம்ல அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணுங்க. அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக கட்டி காமிச்சிருப்பேன் பாருங்கள், அது வந்து பயங்கர குயிக்காகிடுது. வளையலும் வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே இருக்கிற மாதிரி ரிங்காக தெரியுது நமக்கு. அது மாதிரியும் கோத்துக்கலாம். அதுதான் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எந்த மாடல் வேணாலும் கட்டிக்கலாம். இது வந்து நெருக்க கட்டினது. ஒன்று பின்னல் மாடல் போடலாம், இல்லை இது மாதிரி நெருக்க கட்டி இது மாதிரியும் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு மேலே இப்போ வைக்கிறேன் பாருங்கள் கயிறில். இது அப்படியே கடையில் விற்றுச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதனால் இந்த சின்ன விக்கிரகத்துக்கு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அதை வாங்கிட்டேன். இது வந்து இப்போ நான் கோத்ததுங்க. இதை அப்படி இப்படி மாலையாகவும் போடலாம், இடுப்பில் கூட நம்ம வந்து நிறைய போட்டு வச்சுக்கலாங்க. அதனால் சும்மா இடுப்பில் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு ஒன்று. பாருங்கள், இது வந்து நீட் மாலை. இந்த டபுள் சைடு வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இது எதனாலன்னா நெருக்கமாக நான் கட்டினதுனால தான் இந்த டபுள் சைடு மேலேயும் கொஞ்சம் ரிங் இருக்க மாதிரி இருக்கும், கீழேயும் கொஞ்சம் அந்த பேங்கிள் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே சைடாக வரணும், இப்போ அதை இடுப்பில் இருக்குது பாருங்கள், ஒரே சைடாக வரணும், அப்படியே ரிங்காக தெரியணும் நமக்கு அப்படின்னா நம்ம கீழ் வழியாக கோக்கணுங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் நெருக்க கோத்தாலும் சின்ன விக்கிரகத்துக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், அதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வரணும் அப்படின்னா என்ன செய்யணுன்னா, வளையலை கையில் பிடிச்சிக்கிட்டு கீழ் வழியாக அப்படியே கோத்து எடுக்கணுங்க. மேலே நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அது இல்லாமல் கீழ் வழியாக நம்ம அப்படியே ஒரு பேங்கிளாக கையில் பிடிச்சிட்டு அப்படியே கீழே கோத்து எடுத்தோம்னா கொஞ்சம் ரொம்ப நெருக்கக்கூடாது. அந்த வளையல் வந்து கொஞ்சம் எட்டக்க இருக்கிற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி லைனாக வருது. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ காமிக்கிற பாருங்களேன். இப்போ ஒரு வளையல் வந்து போட்டாச்சு. இந்த ஒரு வளையலை அது மேலே வச்சு இப்படி பிடிச்சிக்கணும், கீழ் வழியாக கோத்து தையல் போடுற மாதிரி ஒரு 2 தடவை குத்தி எடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு வளையல் அது மேலே வச்சு அப்போ கேப்பாக வந்துடுது. தானாகவே அந்த ரிங்ஸ் வந்து அழகாக வந்துடுது, ஈஸியாகவும் முடிஞ்சிடுது. பாருங்கள், ஒரு சைடு நம்ம விரலில் பிடிச்சிக்கிட்டு அந்த எண்டில் வந்து நம்ம குத்தி எடுக்கணும். இதே மாதிரி வருதுங்க, அழகாக வருது. எனக்கு இது மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சு. 3 மெத்தடில் கோத்தேன், ஆனால் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் கையில் ஒன்றா பிடிச்சிட்டு கீழ் வழியாக குத்தி இழுத்தோம்னா நமக்கு இதே மாதிரி மாலை வந்துடுதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சிட்டி காஜல் மாலை வந்து ரொம்ப ஸ்பெஷலு. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து வரலட்சுமி நோன்பு வருது இல்லைங்களா அடுத்த மாதம், அதனால் திரும்பி உங்கள்கிட்ட கிட்டக்க காமிக்கலான்னு தான் நான் இன்னும் ஒன்று கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே ஒரு வளையலாக விரலில் பிடிச்சிக்கிட்டு அந்த எண்டில் குத்தி இழுக்கணும், அவ்வளோதாங்க. அப்போ வந்து ஈவனாக கேப் வந்துடுது. அப்போ மேலே எல்லாம் போல் அழகாக லைனாக வந்துடுது. சூப்பராக மாலை கோக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வரலட்சுமி நோன்பு வர்றதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆடி மாதம் ஆடி போகிறதுக்கு இந்த வளையல் மாலை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஆக்சுவலாக இந்த சிட்டி காஜல் வந்து நான் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடியே தேடிட்டு இருந்தேன். இப்போ இந்த புஷ்பவனம் குப்புசாமி அவங்க வீகா கடையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஆர்டர் பண்ண முடியல. சின்ன பேபி வளையல் வாங்கி கோத்து போட்டேன் சுவாமிக்கு. இப்போ வந்து எனக்கு கிடச்சிதுங்க. இங்கே நம்ம கேஆர்புரத்துலேயே இருக்குதுங்க கடையில். அங்கே போய் வாங்க போகணும். சரி, அங்கே இருந்தோடனே வாங்கிட்டு வந்து கோத்து வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பெங்களூரில் இருக்கிறவங்களா இருந்தால் பாருங்கள், கேஆர்புரத்துலேயே கிடைக்கிது சிட்டி காஜல். வாங்கி இது மாதிரி கோத்து நீங்கள் அம்பாளுக்கு போடலாம். ஃபோட்டோ இருந்தாலும் ஃபோட்டோக்கும் போடலாம். ரொம்ப நல்லது இது. அதுவும் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளையல் மாலை போடுறது ரொம்ப 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 ஸ்பெஷலு. அம்பாளுக்கு ரொம்ப விருப்பம் அது. நீங்களும் இது மாதிரி கட்டி சுவாமிக்கு போட்டு சுவாமி அருளை பெறுறதுக்கு வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி.